மிக கடுமையாக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு மத்திய அரசு தான் தள்ளி இருக்கிறதா தென் மாநிலங்களை? ஆமாம். ஓகே. ஏனென்றால் இந்த டைமிங்னு சொல்கிறோம்ல, அதை நீங்கள் யோசித்து பார்த்தாலே முக்கியமான சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் பிஜேபி ஆளாத மாநிலங்களில். அப்படிங்கும் போது அதனுடைய கவனத்தை திசை திருப்புவதை போல் பிரதமர் மோடி இதை இப்போது அறிமுகம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அதை தவிர நான் இப்படி பார்க்குறேன், எங்களுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கு அந்த மசோதாவை எரித்த போது அவர் முகத்தில் தெரிந்த அந்த ரௌத்திரம் இருக்கு இல்லையா, கண்ணகி நீதி கேட்டு போன போது தெரிந்த ரௌத்திரம், மதுரை பற்றி எறிந்த போது இருந்த நெருப்பின் வெப்பம், அது முற்ற முழுக்க எங்களுடைய தலைவரின் முகத்தில் தெரிந்தது. அவருடைய முகத்தில் இருந்த நெருப்பால் தான் அந்த மசோதா பற்றி எரிந்தது என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை தவிர இன்றைக்கு வானமே கருப்பானது பகலில் கூட. காரணம் திமுகவினர் ஏற்றிய அந்த கருப்பு கொடி. எனவே திமுக போராடும், திமுக வெல்லும் என்பதைத்தான் நான் இங்கேயும் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுடைய தலைவரை போல் மிக முக்கியமான ஒரு கருத்தை நம்முடைய முதல்வர் பதிவு செய்திருக்கிறார். விந்திய மலைக்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தென்னிந்தியர்கள் அத்தனை பேரும், விந்திய மலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தென்னிந்தியர்கள் அத்தனை பேரும் கொதித்து போயிருக்கிறோம், நெருப்போடு விளையாடாதீர்கள் என்று சொல்கிறார். இத்தனைக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எதனால் பிரதமர் இப்போது இதை அறிமுகம் செய்திருக்கிறார்? இதை வேற விதமாக யோசிங்களேன். திரும்ப திரும்ப நம்ம எல்லாருமே இதையே பேசிட்டு இருக்கோம். எதனால் என்றால் வெளியுறவு கொள்கை டேமேஜ் ஆகி நிற்குது. அவர் எல்லா இடங்களிலும் தோற்று நிற்கிறார். நேற்று 40 நிமிஷம் யுஎஸ் அதிபர் இவரோட பேசுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு ரஷ்யாவோடு இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை நான் எக்ஸ்டெண்ட் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பதிவை போடுறார் ட்ரம்ப். அங்கேயும் இவர் தலையாட்டி பொம்மையாக தோற்று நிற்கிறார். அது தவிர இந்தியா முழுக்க அந்த கேஸ் தட்டுப்பாடு என்று பொதுமக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அதை தவிர இங்கே இருக்கக்கூடிய அந்த மேற்கு வங்காளத்தில் பிஜேபியின் சுவெந்த அதிகாரி வாக்கு கேட்ட போன போது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவரை விரட்டி அடிக்கிறார்கள். அதை தவிர ரூபாயின் மதிப்பு எங்களுடைய தலைவர் சொன்னதை போல் எடப்பாடி அவர்களை போல் படுத்தே விட்டது. அப்படின்னா இந்தியா முழுக்க வெளிநாட்டிலும் சேர்த்து இத்தனை தோல்விகளை நம்முடைய பிரதமர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஊடகங்கள் இதைத்தான் தினம் தினம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றன என்றால் அவருடைய இமேஜ், கடவுளின் குழந்தை, இந்த நாட்டை காப்பாற்ற வந்த சவுக்கிதார், இதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. இப்போ தன்னுடைய இமேஜை கட்டமைக்க வேண்டும், அந்த தலைப்புகளை மாற்ற வேண்டும், ஊடகங்களின் விவாதங்களின் தலைப்புகளை மாற்ற வேண்டும், ஹெட்லைனை மாற்றணும். அதை செய்திருக்கிறார் பிரதமர். அதனால தான் இந்த மிஸ் டைமிங் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். மிஸ் டைமிங் காரணம் இந்த இமேஜ் எல்லாத்தையும் இப்ப நீங்க எல்லாம் இந்தியா முழுக்க மறந்தாச்சு இல்ல, இத்தனை பிரச்சனைகளை மறந்துட்டு இந்த டீலிமிட்டேஷனை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோங்கிறதா மிக முக்கியம். அதுல நாம இதை எப்படியெல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னா, மிக முக்கியமா நாடாளுமன்றம் என்பது சர்க்கஸ் கூடாரம் இருக்குல்ல, அது மாதிரி பிஜேபி என்கின்ற பொய்யர்களின் கூடாரமாக மாறி நிற்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு அங்க பேசின பிஜேபியை சார்ந்த உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு தேஜஸ்வி சூர்யா முதற்கொண்டு எல்லாரும் நமக்கு பாடம் எடுக்கிறார்கள். தேசபக்தினா என்ன, மகளிர் மாண்புனா என்ன, மகளிருக்கு இடஒதுக்கீடுனா என்ன அப்படிங்கறதெல்லாம். இப்போ இங்க பேசின அதிமுகவை சார்பாக பேசின அந்த பத்திரிகையாளரா அவர் கூட சொல்றாரு, நாங்கள் வேஷம் போடுகிறோம், நாங்கள் நாடகம் ஆடுகிறோம்னு. அவருக்கு நினைவுபடுத்த விரும்புறேன், இந்தியாவிலேயே பெண்களுக்காக சொத்துரிமையை கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர், எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்த போதுதான் 1989. அதே மாதிரி பெண்கள் காவல்துறையில் பணியாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததும் எங்களுடைய கலைஞர் தான். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி உள்ளாட்சி துறையில 50% இடஒதுக்கீடு, அதை தவிர முத்தமிழறிஞர் கலைஞர் 30% இடஒதுக்கீட்டை அரசு பணிகளில் பெண்களுக்கு கொடுத்தார். அதனாலதான் இப்ப உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்கள், உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் எப்படி சாத்தியமாச்சு. அதனால இது இரட்டை வேஷம் இல்லை, தமிழ் பிஜேபி செய்வதுதான் இரட்டை வேஷம். அதை தவிர பெண்களை பற்றி அவர்கள் அக்கறை இருக்குன்றாங்க. நம்முடைய பிரதமர் ஏற்கனவே ஒரு ஆளுயர மாலையை 2023 வாங்கி போட்டுக்கிட்டாரா இல்லையா? இந்த பில்ல நாங்க அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப இன்னொரு மாலை வேணுமா அவருக்கு? அதற்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்காரு. அதை தவிர மிக முக்கியமான பல விஷயங்கள் இருக்குப்பா. இதுல நாம
தென்னிந்தியாவை சேர்ந்த அத்தனை மாநிலங்களும் சேர்ந்தால் கூட ஒரு 120 அவ்வளவுதான் அதிகமாக போகுது. ஓகே ஓகே. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமே 140 கிட்ட வந்துருது எம்பி சீட். அப்படிங்கிறப்போ நாம எல்லாருமே வாய்மூடி மௌனியாக இருக்க வேண்டும். தென்னிந்தியாவின் குரல் இனிமேல் எடுபடுமா? தென்னிந்தியாவின் உரிமை குரல் எடுபடுமா? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதற்கெல்லாம் என்ன பதில் இருக்கிறது? ஆனால் இந்த இரட்டை வேஷம், நாடகம், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சகோதரர்கள் சொல்லும் போது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்தியாவுக்கே பாடம் புகட்டியது தமிழ்நாடு தான். அதுல மிக முக்கியமா இன்னொன்னு, இதையே ரெண்டையும் சேர்த்து கொண்டு வரார் பிரதமர். அதுதான் பேசலாம். ராமசுப்ரமணியம் சார் ஆமா, அவருக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும், மகளிர் மசோதாவை தனியாகவும் இந்த டீலிமிட்டேஷனை தனியாக கொண்டா இது தோற்கடிக்கப்படும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதற்காக தப்பிப்பதற்காக பெண்களின் இடஒதுக்கீடு என்று சொல்லி தப்பிக்கிறார். பெண்களை வைத்துக் கொண்டு தன்னை காப்பாற்றுகிறார் பிரதமர். ஓகே மேடம், நாட்டில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் ஒரு பெரிய மாநிலத்தை ஆட்சி செய்த பார்ட்டியினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், சரிங்களா? டிஎம்கே சார்பில் எதிர்ப்பு, காங்கிரஸ் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. காங்கிரசினுடைய எம்பிக்கள் ஒன்றிணைந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் இது தேர்தலுக்கான ஜால்ஜாப்பு இப்படிங்கிற வாதங்கள் இங்க ஏடிஎம்கே சார்பில் மாதிரி ஒரு பார்ட்டி எடுத்து வைக்கிறது அப்படின்னா அது எப்படி புரிந்து கொள்றது மேம்? நாங்க நிகழ்ச்சி முடிக்க போறோம், கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிருங்க. நீங்க எனக்கு ரொம்ப குறைவான நேரம் கொடுத்திருக்கீங்க. கரெக்ட். ஆமா, எனக்கு புரியுது. அதிமுக எப்போதும் தமிழ்நாட்டு மக்கள் விரோதமாகத்தான் செயல்பட்டு இருக்கிறது இது நாள் வரைக்கும். அதனாலதான் அவங்க திரும்ப 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 கூவுனாங்க. 4.5 ஆண்டு காலத்துல எங்களுடைய எடப்பாடி அவர்கள் இதையெல்லாம் பண்ணியிருக்கார். அவர் செய்ததில் மிக முக்கியமானது பிஜேபியிடம் அதிமுகவை அடகு வைத்தது. அதை நான் இங்கே பதிவு செய்யறேன். அதே மாதிரிதான் இப்பவும் எதிர்ப்பு குரல் கொடுத்து விட்டால் எங்கே சிபிஐ ரெய்டு, எல்லா ரெய்டும் வந்துருமோ, தன்னுடைய இடத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாதே என்கின்ற பதைபதைப்பில் தான் அவர் வாய்மூடி மௌனியாக இன்றைக்கும் இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரப்போகின்ற இந்த மிகப்பெரிய ஆபத்தை தெரிந்து கொண்டும் கூட கண்காணாமல் இருக்கிறார். அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுல மிக முக்கியமா கோல்வால்கர் இந்த சூழ்ச்சியை பற்றி ஏற்கனவே 1960களில் எழுதிட்டார். அதைத்தான் இன்றைக்கு பிரதமர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த புத்தகத்திலிருந்து நான் இதை வாசி காமிச்சிடுறேன். இது அப்படியே டிக்டோவா பிரதமர் இதை செய்யறாரா இல்லையாங்கிறத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. விடுபடுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. உரிய சட்ட திருத்தங்களை செய்து ஏகாத்ம அரசை ஏற்படுத்தி விடுங்கள். இது ஒரே நாடு, ஒரே மக்கள். எனவே நமக்கு ஒரே மக்கள் மன்றம் தான் தேவை. நிர்வாக வசதிக்காக நாட்டை பல பாகங்களாக பிரித்து வைத்துக் கொள்ளலாம். அந்த பகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவாக இருந்தாலும் கவலை இல்லை. நிர்வாக அதிகாரம் பிரித்து கொடுக்கப்படட்டும். ஆனால் சட்டம் இயற்றும் அதிகாரம் ஒரே இடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஜனநாயகத்தின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் பல மாநிலங்களும் பல சட்டமன்றங்களும் தேவை என்று சிலர் சொல்கிறார்கள். அது அப்படி அல்ல. பல சட்டமன்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ஜனநாயகத்திற்கும் என்ன தொடர்பு என்பது புரியவில்லை. முழு தேசத்துக்கும் பொதுவான ஒரே மத்திய சட்டமன்றம் ஜனநாயகத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். ஒரே மொழி பேசும் பல மாநிலங்கள் அல்லது பல மொழிகள் பேசும் ஒரே மாநிலம் என்பதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். புரியுதா இல்லையா? 1960 கோல்வால்கர் எழுதியிருக்காரு ஞானகங்கையிலிருந்து இந்த புத்தகம். அதைத்தான் இப்போது பிரதமர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை தவிர மிக முக்கியமான ஒண்ணு, நாம யாருமே ஹிட்லரை பார்த்ததில்லை, நாம யாருமே முசோலினியை பார்த்ததில்லை, நாம யாருமே இடியமீனை பார்த்ததில்லை. ஆனால் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய துர்பாகியம் நமக்கு நேர்ந்து கொண்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமா இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று பல தரவுகளை ஒன்றிய அரசு கொடுக்கிறது. ஆனால் ஜிஎஸ்டியில் மிக அதிகமாக பங்கீடு கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு இனிமேல் இந்த பீமாறு ஸ்டேட் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வரும். அதே மாதிரி கல்வியில் முதலிடம் என்று சொல்கிறோம், இனிமேல் இந்த பீமாறு ஸ்டேட்டுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வரும். அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றத்தில் நாம் தான் முதலிடம் என்று சொல்கிறோம், இனிமேல் கல்வி அதிகாரம் இல்லாத வேலை வாய்ப்பை பெறாத பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பீமாறு ஸ்டேட்ல இருந்து நமக்கான உத்தரவுகள் வந்து சேரும். அப்படிங்கறத எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி உணர்ந்திருக்கிறாராங்கிறதே புரியல. ஆனால் எங்களுடைய தலைவர் இந்த ஆபத்தை உணர்ந்து இன்றைக்கு முதல் முயற்சியாக அல்லது முதல் அடியை எடுத்து வைத்து விட்டார். அதுதான் மிக முக்கியம். ரொம்ப நன்றி.